தற்போதைய செய்தி. குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் நோட்டாவை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. 2015 அமலுக்கு வந்த நோட்டா விதிமுறையை தற்போது எதிர்ப்பது ஏன் என காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நேற்றைக்கு காங்கிரஸ் சார்பாக குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் நோட்டாவை பயன்படுத்த தடை விதிக்க கோரியிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது. மேலும் காங்கிரஸ் தொடர்ந்த வழக்கில் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குஜராத் மாநிலங்களவை தேர்தல் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அங்கிருந்து 3 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். காங்கிரஸ் சார்பில் பாஜகவை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் பெங்களூரு சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் நோட்டா பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த உத்தரவோட முழு விவரங்களை சொல்லுங்க. தம்பி தமிழரசன், இது ஒரு கிரூஷியலான ஒரு கேஸாகத்தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை, இந்த வழக்கினை இன்றைய தினம் பார்த்திருந்தார்கள். குறிப்பாக இன்றைய தினம் இந்த வழக்கு வந்த பொழுது பெரும்பாலானவர்கள் நினைத்தது உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும். ஏனென்றால் எலெக்ஷன் கமிஷன் என்பது ஒரு செப்பரேட் பாடி, அவர்களுக்கென்று தனியாக ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய, அதிகார மையமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் உச்சநீதிமன்றம் பெரிய அளவில் விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளாது என்று நினைத்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் இந்த நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது தொடர்பாக நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார்கள். பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு பல்வேறு கேள்விகளை கேட்டிருந்தார்கள். 24/1/2014 அன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மாநிலங்களவை தேர்தலில் இனி நோட்டா பயன்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பாணையை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பல்வேறு தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி எந்தவிதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் எதற்காக கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியினை முன்வைத்தார்கள். அதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞரும் அக்கட்சியின் மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய கபில் சிப்பல் அவர்கள் இதுவரை இந்த நோட்டா இந்த எந்த ஒரு மாநிலங்களவை தேர்தலிலும் பயன்படுத்தப்படவில்லை, அது உபயோகப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை கூறினார்கள். ஆனால் இந்த முறை குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக அது தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த மாநிலங்களவை தேர்தலில், குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் இவர்கள் இந்த நோட்டா பயன்படுத்தப்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் அது போன்ற இடைக்கால தடை எதையும் விதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். ஆனாலும் கூட இதில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் என்னென்ன விஷயங்கள் பின்பற்றப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். எனவே தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது வரை உள்ளே வழக்கு சென்று கொண்டிருக்கின்றது. என்னென்ன மாதிரியான விஷயங்களில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான விளக்கங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் உச்சநீதிமன்றம் கேட்டு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன்.